ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் கேள்விப்படல அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதை பற்றி கொடுக்குறேன். பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யூனிவர்ஸில் இருக்குது, வானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை சுற்றி யாராவது வந்தாங்க அப்படின்னா அப்படி பிடிச்சி உள்ளத்தி வாயில் போட்டுக்கும். அது லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது தூக்கி வாய்க்குள்ளே போட்டுக்கும். இப்படிங்கிற விஷயம் தான் பிளாக் ஹோல், சரிங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, அதாவது எல்லாத்தையுமே உள்ளே வாங்கிக்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, நிச்சயமாக ஒயிட் ஹோல்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் வெளியே தள்ளும் அப்படின்னு அவர் ஒரு தியரி சொன்னார். அந்த தியரியை அப்படியே வச்சுக்கோங்க. நான் இது மேலே ஒரு கான்ஸ்பிரசியாக ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுதானே ராகுக்கு ஏதோ ஜோதிடத்தில் செய்யுது அப்படின்ட்டு. ராகுடைய வேலை என்ன அப்படின்னா, ராகுக்கு பார்த்திங்கன்னா வயிறுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட வயிறு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஹெவியாக சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வயிறு ஒரு நாள் ஃபுல்லானால் தான் சாப்பிட்ற நிறுத்த போகிறீங்க. வயிறு ஃபுல்லே ஆகலாம் என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வயிறு ஒப்சஷன். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னவாக இருந்தாலும் போட்டுக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு ஒப்சஸ்டாக இருப்பீங்க. அந்த வீடு சார்ந்த விஷயங்களில் இல்லீகலாக செயல்படுவீங்க. அதாவது உங்களுக்கு இதுவே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போடுறா, இந்த ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒப்சஸ்டாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஜோடிக்கு 5ல் ராகு இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்டோ 13 கிட்டோ வச்சுருக்காங்க. ட்வின்ஸ் கின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆஃப்ரிக்கன் கிட்லாம் வளர்க்குறாங்க. நிறைய அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்சஷன் இருக்கும். இந்த ட்ரெடிஷனை அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ ராகு க்ளீன் ஒப்சஷன் குறிக்கும். ராகுங்கிறது பிளாக் ஹோலை குறிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஒயிட் ஹோல்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே வெளியே தள்ளுங்கிறார். ஜாதகத்தில் வெளியே தள்ளக்கூடிய கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேது. கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட்டை குறிக்கும். ஜாதகத்தில் ஜோதிடம் என்ன சொல்லுது, ஏஷியன் புக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சார்ந்து உங்களுக்கு எந்த பற்றுமே இருக்காது, பற்றற்று இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, போன ஜென்மத்தில் அந்த வீட்டை சார்ந்த விஷயங்களில் ஆண்டு அனுபவிச்சிருக்கீங்கன்னு ஜாதகம் சொல்லுது. ஸோ கேதுங்கிறது ஒயிட் ஹோல், விச் மீன்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளும். எனக்கு எந்த பற்றும் வேணாம்ப்பா, நான் ஒரு தாமரை இலை மேலே இருக்க நீர் போல் ஒட்டாமல் இருக்கேன் அப்படின்னு இருக்கும். சில பேர் 7ல் கேது இருக்கும். அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கணவருடைய மனைவியுடைய பெரிய பற்றற்று இருப்பாங்க. ரொம்பலாம் ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க. அவங்க திங்கிங் பேட்டர்னே எப்படி இருக்குன்னா, ஒரு டிட்டாச்சு, ஒரு சன்னியாசிக்கான திங்கிங் பேட்டர்னுடைய இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் இந்த தேரி ஒயிட் ஹோல் பிளாக் ஹோல் தேரி படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இதே சிமிலர் டெஃபினிஷன் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா, ராகு கேது பற்றின புத்தகங்கள் பார்த்தோன்னா இதே சிமிலர் டெஃபினிஷன்ஸ் அதுலேயும் இருக்குது.